வணக்கம். நான் டாக்டர் நரசிம்மன். நான் வடமலாயன் மருத்துவமனையில் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்டாக பணிபுரிகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜினா என்னென்னு நான் சொல்லிடுறேன். அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ரேடியாலஜினா பேசிக்லி ஸ்கேன் டாக்டர், அல்ட்ராசவுண்ட், சிடி, எம்ஆர்ஐ இதெல்லாம் வச்சு நோயை எப்படி கண்டறியறது, ஃபர்தராக அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது இது பண்ணுறது. ஸோ இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்றது நம்ம வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் இரத்த குழாய்கள் வழியாகவே போயிட்டு பல நோய்களுக்கு தீர்வு காண முடியும். ஸோ லைக் கத்தியின்றி ரத்தமின்றி நிறைய வியாதிகளுக்கு நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த அல்ட்ராசவுண்ட், சிடி அண்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் வச்சு. ஸோ அதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்ற ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக். ஸோ ஸ்ட்ரோக், பக்கவாதம், மூளை பக்கவாதத்துக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி முறையில் எப்படி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரோக் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரோக் யாருக்கு வரும், அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, ஸோ ஸ்ட்ரோக் வந்தால் யாரை அணுகணும், எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் அட்டாக்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதாவது இருதயத்தில் போகக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து டக்குன்ட்டு ஒரு அடைப்பு ஏற்படுது. ஒரு ரத்த கட்டியாலேயோ இல்லை ஒரு கொலஸ்ட்ரால் துகள்களாலேயோ ஒரு அடைப்பு ஏற்படுதுன்னா நெஞ்சு வலி வரும். ஸோ அந்த நெஞ்சு வலி வந்த உடனே டாக்டர் அணுகுனா ரத்த அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்பை எடுத்து விட்டால் அந்த பகுதிக்கு போகிற ரத்த சப்ளை வந்து சீராகும். அப்போ வந்து அந்த நெஞ்சு வலியிலேருந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி தான் மூளைக்குமே ஸோ ரத்த சப்ளை இருக்குது. அந்த ரத்த சப்ளையில் வந்து திடீர்னுட்டு ஒரு அடைப்பு ஏற்படுறப்போ, அதாவது உறைஞ்ச ரத்த கட்டிகளாலேயோ இல்லை கொலஸ்ட்ரால் துகள்களாலேயோ ரத்த அடைப்பு ஏற்படும் போது அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு வந்து பார்த்தோன்னா மூளைக்கு வந்து ரத்த சப்ளை ஆக்சிஜன் இல்லாத போது மூளை செல்கள் வந்து செயலிழக்கும். அது இழக்கிறது தான் ஸ்ட்ரோக், பிரெயின் அட்டாக்காக பிரச்சனை ஆகும். லைக் ஒரு பக்கவாதம் மாட்டம், திடீர்னுட்டு வந்து பார்த்தோன்னா கை கால் வராமல் போகிறது, முகம் கோணையாக போயிடுறது, நடக்கிறப்ப தடுமாற்றம் ஏற்படுறது, அது மாதிரிலாம் ஏற்படலாம். ஸோ இந்த ஸ்ட்ரோக்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஸோ இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், அதாவது ரத்த சப்ளை இல்லாதனால ஏற்படுற மூளை வாதம் தான் ரொம்ப காமன், 85%. இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், அதை பற்றி தனியாக பார்ப்போம். அது வந்து ஒன்லி 15% தான் அக்கௌண்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுனால பாதிப்பு. ஸோ அதுக்கு வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் த டெத் இன் த வேர்ல்டு. அதாவது 2வது மிகப்பெரிய காரணம் இறப்பதற்கு. அதுக்கடுத்தது இதுதான் மிக முக்கியமான காரணம் ஃபார் டிசபிலிட்டி. அதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட், அது பக்கவாதம் வந்த பேஷண்ட் வந்து வீல் சேர்லேயே இருக்காங்க, ஸ்ட்ரெச்சர்லேயே இருக்காங்க வாழ்க்கை முழுசும் அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். ஆல் ஓவர் த வேர்ல்டு திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் டிசபிலிட்டி. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்து யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாம். பட் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பை பொறுத்து எதனால் வருதுன்றது வேரி ஆகும். ஸோ ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, காமனாக சுகர் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, இருதய ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. இருதய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரத்தம் உறையிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உறைஞ்ச ரத்தம் வந்து ரத்த கட்டிகளாக வந்து பார்த்தோன்னா மூளைக்குள்ளே போகிறப்போ ரத்த அடைப்பு ஏற்படலாம். ஸோ இது மாதிரி பல காரணங்களால் ஸ்ட்ரோக் வந்து ஏற்படலாம். ஸோ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கண்டறியறது? ஸோ நீங்கள் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கீங்க, ஸோ அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கோட் வேர்டு இருக்குது, பி ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ பீன்றது என்னென்னா பேலன்ஸ். டக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை வந்து இருக்கிறப்போ ஒரு பேலன்ஸில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுது, கீழே விழுந்துடுறாங்க, அவங்களால வந்து பார்த்தோன்னா சரியாக நடக்க முடியல அப்படின்னா அது ஒரு சிம்டம். அதுக்கு அடுத்தது ஈன்றது என்ன, ஐ பார்க்குறதுல ப்ராப்ளம் இருக்குது, டக்குன்ட்டு விஷன், பார்வை தெரிய மாட்டேங்குது, கண் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கமாக போயிடுதுன்னா அதுவும் ஒரு வார்னிங் சைன். எஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். டக்குன்னு முகம் வந்து கோணிடுது, சிரிக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா முகம் வந்து ஒரு பக்கமாக இழுத்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதுவும் வந்து பக்கவாதத்தோட அறிகுறி. அதுக்கடுத்து ஆர்ம், அதாவது கை தூக்குறதுல ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கடுத்தது கால் தூக்குறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பீச், எஸ்ன்றது ஸ்பீச், பேசுகிறப்ப குளறல் ஏற்படுறது, இல்லை பேச முடியாமலே போகிறது, இல்லை பேசுகிறத வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்காமல் போகிறது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள். ஸோ
இது இருந்துச்சுன்னா பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். டைம் டு கால் எமர்ஜென்சி. ஸோ நீங்கள் டக்குன்ட்டு அப்போ வந்து மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது வந்த உடனே எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பிரெயினில் ஸ்ட்ரோக் ஏற்படுறப்போ ரத்த சப்ளை இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 19 லட்சம் நியூரான்ஸ் வந்து பார்த்தோன்னா இறந்து போகும். ஸோ இது வந்து இறந்து போயிட்டே தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிமிஷம் போக போக ஏற்படுற அந்த நரம்பு டேமேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நபரை வந்து கை கால் செயலிழப்புலேருந்து காப்பாற்ற முடியும், முக்கியமாக உயிரிழப்புலேருந்து காப்பாற்ற முடியும். ஸோ இதை ட்ரீட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளேயே மூளைக்கு வந்து ரத்த சப்ளை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இல்லை அப்படியே அவர் வந்து உயிர் தப்பிச்சார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக கை கால் தூக்க முடியாமல் வீல் சேர்லேயே, ஸ்ட்ரெச்சர்லேயே, பெட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்மள 6ல் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஸ்ட்ரோக் ஏற்படுச்சுன்னா 3ல் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவார். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரெச்சரில் இல்லைனா வீல் சேரில் இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருவார். ஸோ இதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாயிருது. ஸோ ஸ்ட்ரோக் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிடி ஸ்கேன் இல்லைனா எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ போனால் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கேன் எடுத்து அது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக், இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கா, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கான்னு பார்த்துட்டு அது பேசிக்கலி என்னென்னா ரத்த சப்ளை இல்லையா இல்லை ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறீங்க, போனோன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நியூரலாஜிக்கலாக, அதாவது கை கால் வராமல் இருக்கிறது அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு கொஞ்சம் பிளட் சாம்பிள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா பிளட்டில் வந்து குளுக்கோஸ் கம்மியானுச்சுனாலும் இது மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக சிடி ஸ்கேனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ சிடி ஸ்கேன் டக்குன்னு எடுக்கிறதுனால உடனே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஸோ அதுக்கு வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட். இன்னொன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், அது வந்து பார்த்தோன்னா ரத்த சப்ளை இல்லாததுனால ஏற்படுறது, அதை கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து 85%. ஸோ ஃபர்தராக எம்ஆர்ஐயோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஃபர்தர் சிடி ஸ்டடியோ பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எவ்வளோ ஏரியா டேமேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ ஏரியா டேமேஜ் ஆக போகுதுன்ற ஒரு பர்டிகுலர் கால்குலேஷன் தெரியும். ஸோ அதில் நீங்கள் டைம்லி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா அந்த காப்பாற்றப்பட வேண்டிய பிரெயின் ஏரியா அதிகமாக இருக்குன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது மோஸ்ட்லி இந்த அடைச்சிருக்க ரத்த கட்டியோட சைஸு சின்னதாக இருந்தாலோ இல்லை ஏற்பட்டிருக்க டேமேஜ் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்குனாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு 3லேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டிங்கன்னா த்ராம்போலைட்டிக் ஆர் கிளாட் பஸ்டர், அதாவது இந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு ஒரு மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த டைம் இந்த கிளாட் வந்து சின்னதாக இருந்துச்சுனாலோ இல்லை சிறிய ரத்த குழாய்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் அடைச்சிருந்தாலோ அது வந்து ஈஸியாக கரைச்சிரும், நல்ல ரெக்கவரி இருக்கும். பட் இந்த கிளாட்டே ஒரு பெரிய மேஜர் ரத்த குழாய், பிரெயினில் போகக்கூடிய ரத்த குழாய் அடைச்சிருக்கு, அந்த கிளாட் அந்த ரத்த கட்டியோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அதனோட நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் 70% ஆஃப் டைம் எஃபெக்டிவாக இருக்காது. அப்போது வந்து நீங்கள் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அக்கார்டிங் டு கைட்லைன்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் ப்ரெசென்ட் ஆனீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் ப்ரெசென்ட் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு ஆனீங்கன்னா காப்பாற்றப்பட வேண்டிய பிரெயினோட அளவு அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி டேமேஜ் ஆன அளவு கம்மியாக இருக்குது, இது மாதிரி பெரிய ரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னா இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் நம்ம வந்து ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாமலே நம்ம வந்து தொட வழியாவோ கை வழியாவோ உள்ள ரத்த குழாய் வழியாக போயிட்டு ஒரு சின்ன சக்ஷன் கத்தீட்டர் வழியாவோ இல்லை ஒரு பேஸ்கெட் லைக் டிவைஸ் வழியாவோ இந்த கிளாட்டை டைரெக்டாக அசஸ் பண்ணி இந்த ஃபுல் லென்த் அந்த த்ராம்பஸ் அந்த கிளாட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த ரத்தம் கட்டிய ரத்தத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்துட முடியும். அப்படி டக்குன்னு எடுக்கிறதுனால ஆல்ரெடி அடைக்கப்பட்ட ஏரியாவுக்கு திருப்பியும் பிளட் சப்ளை ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், அதாவது ஆல்ரெடி காப்பாற்றப்பட வேண்டிய ஏரியா நிறைய இருக்குது, 24 மணி நேரத்துக்குள்ள ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரத்த சப்ளையை சீர் ஆக்கிட்டோம்னா அவருக்கு இழந்த அந்த கை கால் பவர், அதாவது செயலிழப்பு வந்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ வந்து பார்த்தோன்னா 70% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் அது கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தோன்னா கை கால்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். அண்ட் பட் மோரோவர்
ஒரு 3 months எண்டில் நம்மளுக்கு அதனோட எஃபெக்ட் நல்லாவே தெரியும். அவங்க வந்து வீல் சேர்லாம் இல்லாமல் நல்லா நடப்பாங்க, பிடிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. ஸோ த ஏரியா ஆஃப் டேமேஜ், அதாவது டைம் இஸ் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நியூரான்ஸ் வந்து இறந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிரெயின் ஏரியாவை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றிடலாம். காப்பாற்றுறதுனால அவருக்கு இழந்த கை கால்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமின்ற ஃபெசிலிட்டி ஸோ மதுரை அண்ட் திண்டுக்கல் உடம்புலான் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அணுகி ஸ்ட்ரோக் யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணுறது மூலமாக ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வீட்டில் யாராவது இருக்காங்க, அவங்க தான் வீட்டில் மெயினான ஆள், சம்பாதிக்கக்கூடிய ஆள் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கை ஆயிடுவார். ஸோ ஹீ பிகம் அ ஃபினான்ஷியல் பர்டன் டு த ஃபேமிலி அண்டு அது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதை வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்குது, பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கையும் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பற்றியும் பார்ப்போம். தேங்க்யூ.